அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய துவா. அல்லாஹ்வே சொல்லுகின்றான், அடியார்களே இதை கேளுங்கள் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதியிலே 2495வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அல்லாஹ் கூறினான், அடியார்களே அநீதி இழைப்பதை என் மீது ஹராமாக்கியுள்ளேன். நீங்கள் உங்களுக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் அநீதி இழைப்பதையும் தடை செய்துள்ளேன். எனவே ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைக்காதீர்கள் என்று சொல்லுகின்றான். அடுத்ததாக, என் அடியார்களே உங்களில் நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் வழிகேட்டில் உள்ளீர்கள். எனவே என்னிடம் நேர்வழியை வேண்டுங்கள், பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழியை காட்டுவேன். அடுத்தும் சொல்லுகின்றான், என் அடியார்களே உங்களில் நான் உணவளித்தவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் பசியுடன் இருக்கின்றீர்கள். எனவே என்னிடம் உணவை வேண்டுங்கள், நான் உங்களுக்கு உணவு அளிப்பேன். என் அடியார்களே உங்களில் நான் ஆடை அளித்தவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் ஆடையின்றி உள்ளீர்கள். எனவே என்னிடம் ஆடையை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடையை அணிவிப்பேன் என்றும், என் அடியார்களே நீங்கள் இரவும் பகலும் பாவம் செய்கின்றீர்கள், நான் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பவன். எனவே என்னிடம் பாவ மன்னிப்பை கேளுங்கள், நான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றேன். என் அடியார்களே நிச்சயமாக நான் உங்களுடைய செயல்களை கொண்டே அடையாளம் காண்பேன், பிறகு அவைகளுக்கு கூலியும் வழங்குவேன். எனவே மறுமையில் தனக்கு நன்மை காண்பவன் அல்லாஹ்வாகிய என்னை புகழட்டும், இதற்கு மாறாக காண்பவன் தன்னைத்தானே பழித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்.